ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Gstr 1 B2B இன்வாய்ஸஸை ஆஃப்லைன் டூல் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பர்டிகுலராக ஒரு மந்த்துக்கான B2B இன்வாய்ஸஸ். ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஒரே இன்வாய்ஸில் 12% இருக்குது, 18% இருக்குது, அதை எப்படி B2B இன்வாய்ஸாக நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஒன்று தான், இன்வாய்ஸ் வேல்யூவும் ஒன்று தான். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் இன்வாய்ஸ் நம்பர் 11 ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து 979 ரூபா தான் இன்வாய்ஸ் வேல்யூ. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 12%, இன்னொன்றுக்கு வந்து 18%. அப்போ டாக்ஸபிள் வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். இப்போ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த 979 2 டைம்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு டைம் தான் ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு இப்போ 10 பில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுவே வந்து ஒரு 200 பில் இருந்துச்சுன்னா எந்தெந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்து தனித்தனியாக உங்களால் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ இப்போ 4 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் யூனிக் ரெசிபியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா வேணும். நம்பர் ஆஃப் யூனிக் இன்வாய்ஸஸ், இப்போ ஒரே இன்வாய்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்குது நம்பர் 1க்கு. இதே மாதிரி நம்பர் 10க்கு 2 டைம்ஸ் வந்திருக்குன்னா நீங்கள் அது ரெண்டுமே சேர்த்து 2 இன்வாய்ஸ் தான், நீங்கள் 4 இன்வாய்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. அப்போது எத்தனை இன்வாய்ஸ் இருக்குதோ அதை யூனிக்காக கவுண்ட் பண்ணி போடணும். அதே மாதிரி டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிடலாம், ஏன்னா அதில் வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்கள் என்ன போடுறீங்களோ அதான் இருக்கும். இன்வாய்ஸ் வேல்யூ வந்துட்டு டிஃபர் ஆகும். நீங்கள் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் கவுண்ட் பண்ணக்கூடாது, 1 டைம் தான் கவுண்ட் பண்ணணும். 3 டைம்ஸ் வருது, அதாவது 12% இருக்குது, 18% இருக்குது, 5% இருக்குன்னா 3 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிடக்கூடாது, அப்பவும் ஒரு டைம் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த 4 ஃபார்முலாவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதில் ரோஸ் அப்படின்னு சொல்கிறது 5லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ 5, 6, 7, 8ல் தான் என்னோடய இன்வாய்ஸஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. காலம் பார்த்தீங்கன்னா ABCDEFGHன்னு ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கணும். இதுதான் வந்து அந்த ஃபார்முலாவில் மாறும். இப்போ நம்பர் ஆஃப் யூனிக் ரெசிபியன்ஸுக்கு ஃபார்முலா அந்த ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகுது. ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு A5ன்றது A காலம் 5th ரோலேருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து எது முடியுது அப்படின்னா நான் A200ன்னு போட்டிருக்கேன். அப்போ A காலமில் 200th ரோ வரைக்கும் அது போகும். எனக்கு இப்போ வந்து 185 இன்வாய்ஸஸ் இருக்குது, அதனால் நான் சும்மா 200 வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் 1000 கூட போட்டுக்கலாம். இல்லாத வேல்யூவை அது வந்து நில்லுன்னு எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 185 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 185 கூட போட்டுக்கலாம். அதாவது A5வது பாக்ஸில் இருந்து A200th பாக்ஸ் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற யூனிக்கான ரெசிபியன்ட், இப்போ நான் அந்த மந்தில் 32 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறேன், ஆனால் 185 தடவை கொடுத்துருக்குறேன். அப்போ 185ன்னு போடக்கூடாது, 32 தடவை தான் போடணும். யூனிக்காக இருக்கிற ரெசிபியன்ஸ் தான் நம்ம அந்த பாக்ஸில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இப்போ நான் அந்த மந்தில் ஒரே ஒருத்தருக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன், அது 185 பில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெசிபியன்ஸ் அதில் 1 தான் போடணும். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். முக்கியமாக அதில் A அப்படின்ற காலம் வரணும். அதே மாதிரி எந்த ரோலேருந்து எந்த ரோ வரைக்கும் முடியுது, A5லேருந்து A200 அப்படின்றத போட்டிங்கன்னா கரெக்டாக யூனிக்கான வேல்யூ அது சொல்லிடும். இதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ்க்கும். இப்போ வந்து C காலமில் இருக்குது நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு ஏன்ற இடத்துல C அப்படின்ற மாதிரி போட வேண்டியிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் 1ன்னு போட்டு அதில் 12% இருக்கும், 18% இருக்கும், ஆனால் அதை வந்து 1 டைம் தான் கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறத யூனிக்காக கவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் இது. அதே மாதிரி டாக்ஸபிள் இன்வாய்ஸ் வேல்யூ, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, அதுக்கான ஃபார்முலா இது. அதாவது இன்வாய்ஸ் நம்பர் எத்தனை தடவை இருக்கோ அத்தனை தடவை நான் கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ 2 இன்வாய்ஸஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 டைம் தான் கவுண்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபார்முலா டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூக்குள்ளது. டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூவில் வந்து டூப்ளிகேஷன் வராது. 12%க்கு இவ்வளோ, 18%க்கு இவ்வளோன்னு போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி அந்த பாக்ஸில் போடணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிளானதான். ஈக்குவல் டு சம் L5 to L200. L அப்படின்ற காலமில் இருக்குது, 5th ரோல் ஆரம்பித்து 200th ரோ வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ L5:L200ன்னு போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளோட அது எப்படி மாறுது அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து 001 அப்படின்னு ஒரு இன்வாய்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 001A, அது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா மேலே இருக்கிறது ஒரு இன்வாய்ஸ், கீழே இருக்கிற 1Aன்றது இன்னொரு இன்வாய்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் எனக்கு 148ன்னு மாறணும். அதே மாதிரி டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவும் கொஞ்சம் கூடணும், ஏன்னா மறுபடியும் 979 தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 148 நான் சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸும் மாறிடும், டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவும் மாறிடும்.
இதுதான் அந்த இது. நீங்க திரும்ப திரும்ப பண்ணணும் கிடையாது. இந்த ஃபார்முலாவ மட்டும் அந்த பாக்ஸ்ல குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கரெக்ட்டான அந்த டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூக்கு கீழ இருக்கிற அந்த பாக்ஸ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கீழ என்ன வேல்யூஸ் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அங்க அது மாறிரும். இப்ப 2ம் ஒரே இன்வாய்ஸ்ன்னு மாத்திட்டேன்னா, நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் 147 டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ கரெக்ட்டா இந்த 979 ஒரு தடவ தான் கவுண்ட் பண்ணும். அந்த மாதிரி மாறிரும். நீங்க அந்த கரெக்ட்டான அந்த பாக்ஸ்ல மட்டும் இந்த ஃபார்முலாவ லோட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா ஈக்குவல் டூ போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா, கீழ எத்தன தடவ மாத்துனாலும் அது நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல அது மாறிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரே ரிசிபியன்ட்ட வச்சுட்டேன். 32 டிஃபரண்ட் ரிசிபியன்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப எல்லாமே 185ம் ஒரே ரிசிபியன்ட்டா நான் மாத்திட்டேன். இப்ப கண்ட்ரோல் எஸ்ன்னு சேவ்ன்னு குடுத்த உடனே அந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரே ஒருத்தருக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா 185 தடவ நான் வந்து பில் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரெசிபியன்ட் 1ன்னு மாறிடும். இப்ப பார்த்துக்கோங்க, நான் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து எல்லாத்தையுமே 001 அப்படின்னு மாத்திடுறேன். கடைசியா இருக்கிற ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் எனக்கு 2 தான் வரணும். ஏன்னா 1ன்னு ஒண்ணு இருக்குது. 290ன்னு ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. அப்போ மொத்தமே 2 இன்வாய்ஸஸ் தான் எனக்கு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் எஸ் குடுத்தேன் அப்படின்னா அது 2ன்னு மாறிடும். அதே மாதிரி டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவும் அது மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் 4 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸில் லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, கீழே எத்தனை இன்வாய்ஸஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அது மாறிட்டே இருக்கும். 10 பில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டி இருக்காது. அதே மாதிரி ஒரே ஜிஎஸ்டிஐஎன் ஒரே இன்வாய்ஸ் நம்பர் தான். இன்வாய்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது. ஆனால் டேக்ஸ் ரேட்டும் டேக்ஸபிள் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது 12%, 18% அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்கள் ஆஃப்லைன் டூல் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரே இன்வாய்ஸ் நம்பருக்கு கீழே தான் 12%, 18% அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். தனித்தனி ஜிஎஸ்டிஐஎன் போட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, 2 டிஃப்ரெண்ட் ரோல எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்படி தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு வேறு ஜிஎஸ்டிஐஎன் போட்டிருந்தா தான் இது இன்னொரு ரோவாக வந்து நமக்கு காட்டும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த 4 ஃபார்முலாவையும் நான் கொடுத்துருக்குறேன். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட முடியாது. அதனால் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். உங்களுக்கு கரெக்டான ஃபார்முலா வேணும் அப்படின்னா பிளாகோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாகோட போஸ்ட்டுக்கு போகும். அதில் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸல் A3ன்னு போட்டிருக்குது எதுக்காகன்னா, A3ன்ற பாக்ஸில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் அது. ஸோ அந்த 4 ஃபார்முலாவும் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மேலே கார்ட்ஸில் லிங்க்ஸ் நிறையா அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அப்படின்ற சிம்பிளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ மோர் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 11 GST அப்படின்ற லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனலோட ஹோம் பேஜுக்கு போகும். அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி கேட்டகரியாக இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றின வீடியோஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்டேட்ஸாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.